விதை சிகிச்சை முறைப்படி எப்படி வந்து தலைவலியை வந்து போக்குறது அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வணக்கம், நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து. தலைவலிக்கான காரணங்களும் தலைவலிக்கு வந்து வர்மத்தில் அக்குபஞ்சர்ல ஆரிக்குலர்ல என்ன தீர்வு அப்படின்றதுமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்குமே பார்த்தோம்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து கொடுத்துடுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து சுஜோக் விதை சிகிச்சை முறைப்படி எப்படி வந்து தலைவலியை வந்து போக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி தலைவலிக்கு எந்த மாதிரி விதைகள் ஒட்டலான்றதும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து மேக்னெட்டிக் அக்குபஞ்சர் பால். ஸோ உங்கள் கைகளை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஜென்டில் மசாஜ் வந்து ஒரு நிமிஷம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தலைவலி இருக்குன்னும் போது இந்த இடத்துல தான் அந்த தலைவலிக்கான புள்ளிகள் வந்து இருக்குது. சுஜோக்கில் நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பேசிக் மெத்தடில் இந்த இடத்துல இருக்குது. தென் அதை தவிர வந்து இன்செக்ட் மெத்தட், மினி மெத்தடுன்னு சொல்லுவோம். அதுபடி பார்த்தோம்னா எல்லா விரல்களையுமே தலைப்பகுதி வந்து இருக்குது. அதனால தான் இந்த பாலை வந்து நீங்கள் 1 மினிட் வந்து நல்லா இந்த மாதிரி கைகள் ஃபுல்லாக வந்து ஜென்டில் மசாஜ் வந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சுஜோக் ரிங். இதை வந்து ஒரு விரல்லையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இப்போ பண்ணது 1, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறது 2, இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் வந்து எல்லா விரலையுமே போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம சுஜோக்கில் இந்த தலைப்பகுதி எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். பேசிக் மெத்தடில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதுபடி பண்ணிங்கனாவே நல்ல தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கட்டை விரலில் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரவுண்டாக, இதுதான் வந்து தலைப்பகுதி. ஸோ இந்த தலைப்பகுதியில் இது வந்து டிரான்ஸ்போர்ட் டேப். இது இந்த மாதிரி பேப்பர் போர் டேப்பு இதெல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். இந்த டிரான்ஸ்போர் ஒரு பேப்பர் போர் டேப்பில் இப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால் ஏற்பட்ட தலைவலி, கல்லீரல் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, இல்லை ஹீட்டுனால ஏற்பட்ட தலைவலின்னா இந்த மாதிரி வெந்தயம் இல்லைன்னா வந்து பச்சை பயிறு கொஞ்சமாக இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் போரில் டிரான்ஸ்போர்ட் டேப்பில் இந்த மாதிரி ஒட்டிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிவிடுங்க. இந்த விதையை பேக் பண்ணிவிட்டு ஒரு 10 தடவை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10 தடவை போதுமானது. ஸோ இதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 10 இல்லைனா 12 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை ½ அன் அவர் தான் வைக்க முடியுது அப்படின்னாலுமே பரவாயில்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா இந்த விதைகளோட பவர் வந்து இருக்காது. ஸோ தண்ணி படாமல் உங்கள் கைகளை வந்து பார்த்துக்கோங்க. இதே வந்து இப்போ வந்து குளிர்ச்சியினால் வந்து தலைவலி வருது, கோல்டு இருக்குது, இல்லை மழையில் நனைஞ்சு, இல்லை ரொம்ப வந்து ஃப்ளம் ரொம்ப லங்கில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயத்துக்கு பதில் கடுகு இந்த அளவோ ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் கடுகு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கடுகு வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 4லிருந்து ஒரு 5 மிளகு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து வெந்தயம் ஒட்டியிருந்தோம் இல்லையா, இந்த வெந்தயத்துக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டுனால அப்படின்னா பெப்பர் வந்து ஒட்டிட்டு இப்போ இதே மாதிரியே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ பெப்பரை வந்து ஒரு 4ஓ 5ஓ பெப்பரோ வந்து ஒட்டுறோம். இதே மாதிரியே இந்த இடத்துல வந்து பேக் பண்ணிடுறோம். இதே மாதிரியே 10 ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹீட்டுனால தலைவலின்னா பச்சை பயிறு இல்லை வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுனால தலைவலின்னா கடுகு இல்லைன்னா வந்து மிளகு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுஜோக் மெத்தடில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து ரிலீஃப் வந்து இருக்கும். எதனால் ஏற்பட்ட தலைவலின்னாவே நம்மளுடைய அஞ்சரை பெட்டி வைத்தியம்னு சொல்லுவோம். இதன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த தலைவலியை வந்து போக்கிடலாம், வராமையுமே தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா. அதே மாதிரியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் நம்மளுடைய கோர்சஸ் பிரியா விஜய் அக்கூ சென்டரில் 50+ கோர்சஸ் வந்து இருக்குது. எல்லாமே எளிய முறையில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக, டைரக்ட் கிளாஸ் மூலமாக, இல்லை ரெக்கார்டட் செஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து வழங்கப்படும். நீங்கள் எந்த இது வேணாலுமே நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக்கலாம். எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து சொல்லித்தரப்படும். நன்றி.